உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதிக்கு வந்த ஆம் ஆத்மி கட்சி தலைவர் குமார் விஸ்வாசுக்கு ஏராளமானோர் கருப்பு கொடி காட்டியும் கற்கள் முட்டைகளை வீசியும் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். வரும் லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் வழக்கமாக போட்டியிடும் அமேதி தொகுதியில் போட்டியிடப் போவதாக ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களில் ஒருவரான கவிஞர் குமார் விஸ்வாஸ் சில நாட்களுக்கு முன் அறிவித்தார். தான் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக அறிவிக்கப்படாத போதும் அமேதியில் ஞாயிறன்று ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தில் பேசுவதற்காக தொண்டர்களுடன் குமார் விஸ்வாஸ் பேருந்தில் வருகை தந்தார். அப்போது ஏராளமான இளைஞர்கள் குமார் விஸ்வாசுக்கு கருப்பு கொடி காட்டினர், கற்கள் முட்டைகளையும் வீசினர். முகரம் பண்டிகை குறித்து கூறிய சர்ச்சைக்குரிய கருத்தை கண்டிப்பதாக கோஷமிட்டனர். வழியெங்கும் அடுத்தடுத்து கருப்பு கொடி முட்டை வீச்சுகளை சந்தித்த போதும் குமார் விஸ்வாஸ் திட்டமிட்டபடி அமேதி பொதுக்கூட்டத்தில் பேசினார். அவர் பேசுகையில் ராகுல் தனக்கு விளம்பரம் தேடிக்கொள்ளவே தலித் வீடுகளுக்கு சென்று சாப்பிடுவதாக கூறிய குமார் விஸ்வாஸ், தான் தலித் வீட்டுக்கு சென்று சாப்பிடவும் மாட்டேன், டிவி நிருபர்களை படம் பிடிக்கும்படி அழைக்கவும் மாட்டேன் என்றும் கிண்டல் அடித்தார். சோனியாவை மகாராணி என்றும் ராகுலை இளவரசன் என்றும் வர்ணித்த குமார் விஸ்வாஸ் ரவுடிகளை அனுப்பி கற்கள் முட்டைகளை வீசினாலும் தான் அஞ்சப்போவதில்லை என்றும் உறுதிபட கூறினார். அமேதியின் வளர்ச்சிக்காக ராகுல் எதையும் செய்யவில்லை என்றும் தொகுதி மக்களுக்காக பார்லிமெண்டில் ஒரு கேள்வியை கூட கேட்கவில்லை என்றும் குமார் விஸ்வாஸ் குற்றம் சாட்டினார். தான் ராகுலுக்கு எதிரியல்ல என்றும் ஊழலுக்கு வழிவகுக்கும் பரம்பரை அரசியலுக்கு தான் எதிரி என்றும் கூறினார். அமேதி மற்றும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள சிக்மகளூர் என 2 தொகுதிகளில் ராகுல் போட்டியிடப் போவதாக செய்திகள் வந்துள்ளதாக கூறிய குமார் விஸ்வாஸ், அப்படி 2 தொகுதிகளில் ராகுல் நின்றார், அவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டதாகத்தான் அர்த்தம் என்றும் கூறினார்.